அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தா இருக்கிறார். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணம் உண்டாக வேண்டும். பார்க்கிறோம், கர்த்தர் நமக்காக எழுதி கொடுக்கப்பட்ட உயில், கடைசி உயில் வேத புத்தகம். ஆமென். இந்த உயில் கடைசியாக எழுதி கொடுக்கப்பட்ட அந்த புத்தகம், கடைசியாக எழுதி கொடுக்கப்பட்ட உயில், கடைசியாக எழுதி கொடுத்தாருன்னா இதுக்கப்புறம் எதையும் நீங்கள் சேர்க்கிறதெல்லாம் அதில் என்னது போலி. இதுக்கப்புறமா வரக்கூடியதில் என்னது போலி. ஒரு உயில் எழுதியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது. எழுதி கொடுத்தவரை மரணம் அடைஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் யார் போய் அதை அதோட சேர்த்த என்ன செய்ய முடியாது. அது வேலிடிட்டி கிடையாது. ஆமென். அப்போ வேத வசனத்தின்படி கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறாரு, ஏன்னா உயிலை கடைசி உயிலை எழுதி கொடுத்து விட்டார். ஆமென். இந்த உயில் என்ன சொல்லுகிறது, 1:2:24 படி அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். உயில் சொல்லிருச்சு. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தான் வியாதியை கொடுத்துட்டு இருக்காருன்னா அந்த உயிலுக்கு அப்புறம் நீங்க சேர்க்கிறதெல்லாம் போலி, அதுக்கு வேலிடிட்டி கிடையாது. கர்த்தர் எனக்கு வியாதியை கொடுத்துட்டு இருக்காரு, கர்த்தர் எனக்கு தரித்திரத்தை கொடுத்துட்டு இருக்காரு அப்படி நீங்க சொல்றதெல்லாம் என்னது போலி. உயில் என்ன சொல்லுகிறது, கடைசி உயில் என்ன சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், சுகமானீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுதான் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி திருவிருந்தில் நாம் பங்கு பெறுகிறோம். திருவிருந்தில் நாம் பங்கு பெறுகின்ற பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்ன சொல்லுகிறது அதை நம்ம பார்க்கணும். இந்த உயிரில் என்ன பண்ணுற விசுவாசம் சொல்லணும், விசுவாச வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம். விசுவாச வார்த்தை பாஸ்டர் இப்போ பார்த்தாலன்னா விசுவாசம் என்றால் என்ன, விசுவாச அறிக்கைன்னா தேவன் சொன்ன வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில பலிக்கும் நடக்கும், அதான் விசுவாச வார்த்தை. வேற ஒண்ணும் இல்ல. கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், என் வாழ்க்கையில நடக்க போகிறது. ஹல்லேலூயா. ரிசல்ட்டை டிக்ளேர் பண்றீங்க, அதை சொல்வதற்கு யோசிக்க கூடாது. ஹல்லேலூயா. அதனால என்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்கிறது, சங்கீதம் 107:20 அவர் வார்த்தை அனுப்பி என்ன செய்கிறாரு, சுகமாக்குகிறார். உயிர் சொல்லுகிறது வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஆமென். ரோமர் 1:16 என்ன சொல்லுகிறது, வசனத்தை எடுத்து படிப்போம். ரோமர் 1:16 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற எவனுக்கும் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. பாருங்க, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு தான் தேவ பலன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து நீங்க விசுவாசித்து அதை சொன்னா தான் உங்களுக்கு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. உயிரை எடுத்து அதை நீங்க சொல்ல வேண்டும். ஆண்டவர் எனக்கு இதை ஆசீர்வாதமாக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல நீதிமொழிகள் 4:22 பார்க்கின்ற பொழுது நீதிமொழிகள் 4:22 என்ன சொல்லுகிறதுனாக்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, இந்த வேத வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. இந்த உயிரை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் உடலுக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் நமக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வைத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகி விட்டீர்கள். இப்ப திருவிருந்துக்கு வருகின்ற பொழுது அவருடைய தழும்பு என்ன ஏற்கனவே குணமாக்கி விட்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பாக உயிர் எழுதி கொடுத்து உயிரில் எனக்கு என்ன உண்டு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அப்ப இன்றைக்கு நம்ம அதுக்கப்புறமா சேர்ப்பதெல்லாம் போலி, அதுக்கு உரிமை அது கிடையாது, அதுக்கு என்ன கிடையாது, வேலிடிட்டி கிடையாது. அப்ப திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது கர்த்தர் நமக்காக என்ன ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வைத்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து அதன்படியாக விசுவாசத்தோடு எடுக்கின்ற பொழுது நமக்கு என்ன உண்டு, ஆரோக்கியம் உண்டு. இன்றைக்கு அநேகர் சுகவீனமாக பலவீனமாக இருக்கிறாங்க. அன்றைக்கு 30 லட்சம் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்தாங்க. ஒரு பாஸ்டர் தலைமையில வந்தாங்க. யாருடைய தலைமையில? மோசேயின் தலைமையில. கர்த்தர் அவர்களை என்ன செய்தார், எகிப்திலிருந்து 430 வருடம் அடிமையாக இருந்தார்கள். அடிமையாக இருந்த பொழுது கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு எதை பயன்படுத்தினார், பஸ்கா ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் பயன்படுத்தினார். பஸ்கோ ஆட்டுக்குட்டி என்ன செய்தாரு, எடுக்க சொல்லி அவர்களை யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே 1 வயதுள்ள, அது ஒரு ஆணாக இருக்கணும், 1 வயது உள்ளதாக இருக்கணும், அது பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவும் ஒரு வாலிபத்தோட பிரைமேஜ், ஒருத்தர் ஒரு ஆடு 3 வருடம் வளர்ந்துச்சுனாக்கா அது 3ஆக பிரிக்கின்ற பொழுது 30 வயது 33 வயது ஆகும். இயேசு அப்படியாக
அப்படிப்பட்ட அந்த வாலிப ஆட்டை போல ஒரு வயது உள்ளவராக இருந்தார். 33 வருடங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5:7 நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து என்று பவுல் சொல்லுகிறார். புரியுங்களா? அப்ப நம்ம அந்த 30 லட்சம் ஜனங்கள் அன்றைக்கு வனாந்திரத்திலிருந்து அவர்கள் அன்றைக்கு எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. வெளியே கொண்டு வருவதற்கு அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்தாங்க, ரத்தத்தை நிலைக்கால்களை பூசினார்கள், மாமிசத்தை பூசினார்கள். சங்கீதம் 107:35 சொல்லப்பட்டது போல கோத்திரங்களில் ஒருவன் கூட பலவீனப்பட்டவனாக இருந்ததில்லை. 30 லட்சம் ஜனங்களில் ஒருவருக்கு கூட எந்த வியாதிகள் வரவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி அதுக்கப்புறமாக அப்போஸ்தலனாகிய பவுலால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த திருச்சபையிலே, கொரிந்து திருச்சபையிலே 1 கொரிந்தியர் 11:30 அநேகர் பலவீனமாய் இருந்தார்கள், அநேகர் வியாதிப்பட்டாங்க, அநேகர் மரித்து போனாங்க. காரணம் என்ன? உயிர் என்ன எழுதி வைத்திருக்கின்ற விசுவாசிக்கவில்லை. அந்த 30 லட்சம் ஜனங்கள் கண்களை மூடி அவர் சொன்னார், ஆண்டவர் நானே பரிகாரியை கர்த்தர் என்று அவர்கள் அந்த ஆண்டவர் சொன்ன உடனே வெளியே கொண்டு வந்து அவர்களை யாத்திராகமம் 15:27 பார்க்கின்ற பொழுது, நானே பரிகாரி, உன் வியாதிக்கு நானே பரிகாரி என்று அவர்கள் விசுவாசித்த பொழுது கோத்திரங்களில் ஒருவன் கூட பலவீனப்பட்டவனா இல்லை. 30 லட்சம் ஜனங்கள் பலவீனப்பட்டவனா இல்லை. காரணம் அவர்கள் தேவனுடைய வார்த்தை, அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசமாக நம்பினார்கள். ஹல்லேலூயா. அப்ப நாம் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை, அவருடைய தழும்புகளால் நான் குணமா ஏற்கனவே ஆகிவிட்டேன். அவருடைய ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அதை நினைவு கூறும்படியாக எனக்கு திருவிருந்தாயத்தம் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த திருவிருந்தில் பங்கு வருகின்ற பொழுது அந்த நிழலாகிய ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டிய மாமிசத்தை பூசித்தால் 30 லட்சம் பேர் பலவீனமா இல்லை. ஆனால் நிஜமாக இயேசுவின் மாமிசத்தை நினைத்து நாம் புசிக்க வேண்டும் என்று திருவிருந்து சொல்கிறது. அது அப்ப நிழலை காட்டு நிஜம் எவ்வளவு 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நமக்கு. ஆமென். அதனால அப்ப வாழ்க்கையில் இன்னைக்கு வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், ஆனா அது என்ன செய்யுது? ரியல். ஆனா ட்ரூத், சத்தியம் என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கண் முன்னால என்ன இருக்கிறது? எரிகோ மதில்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வந்தாங்க. கடந்து வந்தபோது எரிகோ மதில்கள் இருக்கிறது. எரிகோ மதில்கள் உண்மை, ரியல் மதில்கள் இருப்பதனால உள்ள போக முடியல. கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ரியலாக மதில் இருக்கிறது. ஆனால் ட்ரூத் என்ன சொல்லுகிறது? காலடி மிதிக்கும் தேசத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். யோசுவா விசுவாசித்தான், ட்ரூத் நம்பினான், சத்தியம் தான் வென்றது. உண்மை மதில்கள் இருக்கிறது, வழி இருக்கிறது, வியாதி இருக்கிறது, தழும்புகளால் குணமானீர்கள். அது சத்தியம். சத்தியம் என்றைக்கும் நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சத்தியத்தின்படி நம்ம வாழ வேண்டும். சத்தியம் தான் நமக்கு சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நினைத்து விசுவாசித்து நாம் திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது எல்லா வியாதிகள் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தெய்வீக சுகம்னா உடனடியாக இன்ஸ்டன்ட் ஹீலிங். தெய்வீக ஆரோக்கியம்னா இனிமேல் வியாதியை வராதபடி நமக்கு கர்த்தர் ஒரு இம்யூனைசேஷன் பவர் அதுக்குள்ள வச்சிருக்கிறார். நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால என்றைக்கும் என்ன ட்ரூத், அதுதான் சத்தியம் தான் என்ன செய்யும்? வெல்லும். சத்தியம் தான் நிலைத்து நிற்கும். ஹல்லேலூயா. உண்மை இருக்கு, பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை, அவருடைய வசனத்தை நீங்க கை கொள்வர்களுக்கு அது ஜீவனும் ஆரோக்கியமாக இருக்கும். அது வசனத்தை அனுப்பி தான் ஆண்டவர் குணமாக்கினார். ஹல்லேலூயா. அதனால நம்ம தேவனுடைய ஐயோ கர்த்தருக்கு சித்தமா இருந்தா இது நடக்கட்டும். அநேக காரியம் சொல்லுவோம், கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அப்படி நம்ம அநேக காரியங்களை சொல்றோம். கர்த்தருக்கு சித்தம், அவருடைய சித்தம் என்ன? ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம். அதான் மார்க் 5 பார்க்கின்ற பொழுது ஒரு குஷ்டரோகி வந்தான். ஆண்டவரே உமக்கு சித்தமா இருந்தால் என்னை சுத்தமாக்கும். அவர் சொன்னார், என்னுடைய சித்தம் ஐயா, என்னுடைய சித்தம் என்ன? ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படுவது தான் என்னுடைய சித்தம். நானும் பிசாசும் வித்தியாசமானாலே, அவன் திருடுறவன், கொல்றவன், அழிக்கிறவன். நானும் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். இதுதான் என்னுடைய சித்தம். அதான் சொன்னார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நான் பூமிக்கு வந்தேன். ஹல்லேலூயா. பிதாவின் திட்டம், சித்தம் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற இந்த பூமியில சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார் என்று யாத்திராகமம் 3:8 சொல்லுகிறார். அதனால ஆண்டவருக்கு சித்தமா இருந்தா வியாதி குணமாக்கும். ஆண்டு சொன்னாரு, நான் வித்தியாசமானாலையா, நான் ஜீவன் கொடுக்கிறாரு, ஜீவன் எடுக்கிறாள் இல்ல, கொடுக்கிறாள் இல்ல. அது பிசாசு, அவன் வித்தியாசமான, அவன் கொல்றவன், திருடுறவன், அழிக்கிறவன். அதனால வியாதி காரியத்தில் ஆண்டவர் உங்க சித்தமா இருந்தா வியாதி குணமாக்குன்னு தப்பா ஜெபம் பண்ணாதீங்க. அவருடைய திட்டம், அவர் என்ன செய்யறாரு? பிதாவின் சித்தம் என்ன?
ஜீவன் உண்டாயிருக்கும், பரிபூரணப்படும் அவர் அனுப்பினார். அதுக்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. அதனால உயில் என்ன சொல்கிறது அதை பாருங்க. ஹல்லேலூயா. உண்மையை பார்க்காதீங்க, ட்ரூத்தை பாருங்க. சத்தியத்தை அறிகிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. 30 லட்சம் ஜனங்கள் விசுவாசித்தாங்க. 30 லட்சம் ஜனங்களும் அப்படியே சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆதி திருச்சபை, பழைய ஏற்பாட்டு திருச்சபையில் அத்தனை ஜனங்களும் கோத்திரங்களில் ஒருவன் கூட பலவீனப்பட்டவன் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். தேவனுடைய திட்டமும் சித்தமும் அதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டாருனாக்க ஆண்டவர் அதனால சொல்றாரு, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எரேமியா 1:12 சொல்றாரு, என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இன்றைக்கு சவால் விட்டு சொல்றாங்க. எந்த முகமதியில இருந்தாலும், இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி, சீக்கலா இருந்தாலும், யாரு சவால் விட்டு சொல்லலாம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் ஒரு வாக்கு தத்தம் கூட அவர் நிறைவேற்றாமல் இருந்ததே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களும் அவர் நிறைவேற்றினார். அதனால சொல்ற, என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் சொன்ன வார்த்தை சொல்ல, வார்த்தை சொல்லிட்டு பின்னாலே நின்று அதை செயல்படுத்தி முடிக்கிறவர் ஆண்டவர். அதனால வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன்னா, போங்க ஒரு ஆள் சொல்ற, ஒரு அரசியல்வாதி போங்க காரியம் நடைபெறுனா அவர் அங்கங்க ஆர்டர் போட்டுறாரு. அந்த காரியம் என்ன பின்னால் நின்று அவர் அந்த காரியத்தை ஆர்டர் போட்டுறாரு, எல்லாம் செய்யறாரு. நம்முடைய ஆண்டவர் என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேனா, அவர் பின்னால நின்று பக்கபலமா நின்று அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கிறது வரை அவர் சும்மா இருப்பது கிடையாது. அதனாலதான் என் வார்த்தையை என்ன வந்து சொன்ன காரியத்தை நிறைவேற்றி விட்டு அது வெறுமையா திரும்பாது. ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கு எழுந்திருப்போம். உங்களுடைய உண்மை ஏதோ பலவீனமா இருக்கலாம், குழப்பம் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம். ஆனா வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீங்க. ஹல்லேலூயா. அவர் உங்கள் துக்க சந்தோஷமாய் மாறும். அதான் சத்தியம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் தெய்வீக சமாதான சந்தோஷத்தை தருவார். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு வந்திருக்கிற நாம் சத்தியத்தை அறிவோம். சத்தியம் நமக்கு விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. உயிரை பிடித்துக் கொள்வோம். உயிர் என்ன சொல்லுகிறது, தழும்புகளால் குணமானிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உயிர் என்ன செய்ய, ஆண்டவர் உயிரை கொடுத்து மறித்து அந்த உயிரை வந்து என்ன செய்திருக்காரு, அவர் வந்து அந்த உயிரை என்ன செய்ய, இன்னைக்கு பிதாவுடைய வலது பாரிசத்துல நமக்காக மத்தியஸ்தரா இருந்து கொண்டு பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லுவது ஒன்று கூட தவறி போகவில்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் கொடுக்கிற எல்லா